எலக்ட்ரல் ப்ராசஸை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அவங்களுக்கு தெரியாதா இவ்வளோ லாங்ல இருந்து ஊர் விட்டு ஊர் வரவங்களா எப்படி வந்து உடனே போவாங்க, இல்ல எப்படி வந்து எலக்ட்ரல் பூத்தை ரீச் பண்ணுவாங்க? ஸோ அதனால மினிமம் 2 days ஆகுது இந்த எலெக்ஷன் டேட்டை வந்து வச்சிருக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். இல்லையா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். ஏன் நான் கேட்கறேன், அங்க எல்லா பூத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்கு. எப்படி ஒருத்தன் உள்ள வந்து கள்ள ஓட்டு போடுவான்? அந்த பூத்துல இருக்க அத்தனை பேரும் செக் பண்ணாம வித்தவுட் தேர் நாலேஜ் எப்படி அவன் வந்து கள்ள ஓட்டு போடுவான்? நம்ம போறோம்னா நம்மளோட ஐடி வெரிஃபை பண்றாங்க, நம்மளோட பேரு, நம்பர் அண்ட் போட்டோ வெரிஃபை பண்றாங்க. இதையும் தாண்டி எப்படி வந்து கள்ள ஓட்டு போட முடியும்? அப்போ யார முட்டாளாக்குறதுக்காக இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது? நம்மளாம் என்ன முட்டாளா போய் ஓட்டு போட்டு வரவங்க? இல்ல ஊர் விட்டு ஸ்டேட், கண்ட்ரி டு கண்ட்ரி இதுக்காக செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ தெளிவா தெரியுது சம்திங் இஸ் ராங் இன் திஸ் எலெக்ஷன். சோ நம்மளுக்கு வந்து ஓப்பனாவே தெரியுது, ஓட்டு போட்டோமா அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இப்ப நிறைய பேர், நான் என்னோட பூத்திலே பார்த்தேன், நிறைய பேர் ஓட்டு போட முடியாம திரும்பி ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சோ இந்த அவல நிலை மாறணும்னா கண்டிப்பா மேக்சிமம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாருமே வந்து யுனைடடா சேர்ந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த டெண்டர் ஓட், இந்த பிஎல்ஓக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறது, லெட்டர் எழுதி கொடுக்கறது, இது எல்லாமே ஜஸ்ட் ஐ வாஷ் பண்றதுக்காக மட்டுமே தவிர அது ஓட்டிங் கவுண்ட்ல வராது. ஸோ நம்ம கிட்ட அப்படிதான் சொல்லி அனுப்புவாங்க. என்னையும் அப்படி சொல்லி தான் வெளியே அனுப்புனாங்க. ஆனா நான் நான் போகாம ஸ்டப்பனா இருந்து என்னோட ஓட்டை நான் போட்டுட்டு வந்தேன். வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்ததா நீங்க கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட உரிமை, மக்களுக்காக தான் இந்த எலெக்ஷனே. அப்படிப்பட்ட மக்களையே ஒரு சுதந்திரமா ஓட்டு போட முடியல, மக்களாலே ஓட்டு போட முடியல. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.